ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களை ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண்களாக மாற்றணும். கண்டிப்பாக எல்லாருமே டம்மியாக இருக்கக்கூடாது. ஆண்கள் எவ்வளோ வலிமையாக இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்க காலத்தில் பெண்களை ரொம்ப தைரியமாக இருக்கணும். புரியுதா? அதுக்காக தான் பெண்களை ரொம்ப புத்திசாலித்தனமாக சக்தி வாய்ந்த பெண்மணியாக ஆக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு 7 பழக்கங்கள் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மாறணும்னா நம்ம கூட இருக்கவங்களும் மாறணும். அதாவது கூட இருக்கவங்களோட குணத்தை நம்ம மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக ஒன்று செய்யலாம். நாம் யாரை சார்ந்து இருக்கோமோ அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், நல்ல கேரக்டர் உள்ளவங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம பேரும் 4 பேர் கூட சொல்லும்போது மணக்கும். புரியுதா? சொல்லுவாங்கள்ல, நாரோடு சேர்ந்த பூவும் மணக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எப்படிப்பட்ட நண்பன் கூட பழகிறோமோ அதுலேயே நம்ம எப்படி அப்படின்னு மற்றவங்க கணக்கு போட்டுருவாங்க. இன்னும் ஒன்று சொல்லட்டா, நம்ம ஒரு விஷயத்தில் வாழ்க்கைன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு கஷ்டமும் இருக்கும், ஒரு லாபமும் இருக்கும். அப்போ நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உறவுக்காரவங்களாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணுற, ஒன்றும் இல்லை, வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், எலும்பு எதுக்கு விழுந்து கிடக்கிற அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக ஒன்று பேசணும். எங்கே நமக்கு வாச்சதெல்லாம் எப்படி இருக்குது, ஆஹா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டியா, வாழ்க்கையில் தோத்துட்டியா, வாழ்க்கையில் கோட்டை விட்டுட்டியா அப்படின்னு நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் அடி வாங்கினா கூட உடனே பால் பாயாசம் வச்சு சாப்பிடக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரவங்க, சொந்தக்காரவங்க, இப்படி தான் நம்மளோட அந்த சர்க்கிள் இருக்குது. புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரை சார்ந்து இருக்கீங்களோ கொஞ்சம் நல்ல மனுஷங்களை பார்த்து இருங்க. எப்போவுமே அவங்க வாயிலிருந்து பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் நம்மளை வாழ வைக்கும். இல்லை நீ இதை செய்யாத, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, இல்லை நீ இந்த விஷயத்தில் கால் வச்சிடாத, விளங்காமல் தான் போயிடுவ அப்படின்னு முதல்லையே அபசகுன மாதிரி கொஞ்சம் இந்த டிமோட்டிவேட்டாக பேசுனாங்கன்னு வைங்களேன், நமக்கு அந்த எடுத்த காரியமும் விளங்காது, நமக்கும் மனசு அங்கெங்கேயா பாஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்டம் படாமலும் பழகிக்கோங்க. 2வது விஷயம், கண்டிப்பாக பெண்கள் உலகத்திலே சாதிக்கணும், நானும் 4 பேருக்கு நம்மளே அறிமுகப்படுத்த மாதிரி தெரிய வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். இன்னாரோட பொண்டாட்டி, இன்னாரோட பிள்ளை அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து அடுத்தவங்க கிட்ட ஒரு ரோல் மாடலாக சொல்லணும் அப்படின்னு நிறைய கனவு கோட்டையெல்லாம் கெட்டி வைப்போம். அது தப்பே கிடையாது, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு தான். அந்த கனவை நனவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, சின்ன சின்ன செயல்களில் கூட நாளைக்கு செய்யலாம், பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாளும் தூங்கிக்கலாம், நாளையிலேருந்து நான் படிக்கிறேன், நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன் இப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நாளைக்குன்னு தள்ளும்போது உங்களோட கனவுகள், லட்சியங்கள் அதுவும் என்ன சொல்லும், நீ இன்றைக்கி தூங்குறியா, நானும் தூங்குறேன், டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு அதுவும் கிளம்பிக்கிட்டே இருக்கும். கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட கனவு ஜெயிக்கும். அதனால் எந்த வேலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு உள்ள வேலையை நீங்கள் அன்னன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசுலேயே ஒரு சுயநம்பிக்கை வந்துடும். 4 பேர் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்லையே, வீட்டை எப்போவுமே நீட்டாக வச்சுருக்கால, எப்படி இவன் மட்டும் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு எடை போட்டாலே போதும், ஊர் ஃபுல்லாக தண்டோரா போட்டுருவாங்க. நல்ல விஷயத்த சொல்லும்போது தப்பு கிடையாது, சரியா? அதனால் எந்த வேலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அன்னன்னைக்குள்ள வேலையாக அப்போது டைமில் அப்போவே செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு சில லேடிஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, இன்றைக்கே நினச்சி நாளைக்கே பணக்காரியாக மாறிடணும். பக்கத்து வீட்டுக்காரி 10 பவுன் நகை போட்டிருக்கானா, நான் நாளைக்கே பிடிச்ச பிடிக்குள்ளே பிள்ளை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி பிடிச்ச பிடிக்குள்ளே அடம் பிடிச்சி ஒரு 10 பவுன் நகை நானே எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது. இப்போது அது எப்படி பணம் இருந்தால் எல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்போம். தப்பு. நமக்கு மேலேயும் ஒரு யூனிவர்ஸ், அதாவது கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால் நாம் நினச்சி தான் எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் நடத்த முடியும், நடக்குது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கணக்கு போடுறது தப்பு. இப்போ வெயில் வருது, மழை வருது, திடீர்னு பார்த்தா சுனாமி வருது, கொரோனா வருது, இதெல்லாம் மனுஷன் நினச்சி அங்கே வருது இல்லை. உலகம் எதை நோக்கியோ போய்கிட்டு இருக்கு. அந்தந்த டைமில் அது வருது. மழை வெயிலெலாம் வருது, பிறப்பு இறப்பு வருது. ஸோ இது எல்லாமே எப்போ யார் பிறக்கணும் யார் இறக்கணும் அப்படின்னு நாம் தீர்மானிக்கலாம், கடவுள் தீர்மானிச்சிருப்பார். அப்பப்போ அது அப்படியே நடக்குது. அதனால் பிறப்பு வந்தாலும் ஏற்றுக்கோங்க, இறப்பு வந்தாலும் ஏற்றுக்கோங்க. எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க
அப்படின்னா இந்த லேடிஸ் வந்து ஒரு சில பேர் எப்படின்னா வீட்டில் ஒரு துக்க செய்தி நடந்துட்டுனா 1.5 வருஷம் ஆனாலும் அழுதுகிட்டே தான் இருப்போம். ஏன்னா அது நம்மளோட நேச்சர், அதை மாற்ற முடியாது. அதுக்காக எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம அதை விட்டு எழும்பி வெளியில் வாங்க. புரியுதா? அதே மாதிரி நினச்ச உடனே பணக்காரியாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. இப்போ ரோட்டில் போகிறோம், அங்கே வந்து டிராஃபிக் சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதையும் மீறி பைக் எடுத்துகிட்டு ஓட்டுவீங்களா? இல்லை டிராஃபிக்கில் பொறுமையாக இருப்பீங்களா? சிக்னல் காட்டுறது வரை கண்டிப்பாக பொறுமையாக இருப்போம். அதே மாதிரி தாங்க நம்மள வாழ்க்கையிலையும் சிக்னல் அப்படிங்கிற அந்த ஒளி வீசுறது வரை நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா தாமதிக்கிற எல்லாமே நமக்கு தரமாக கிடைக்கும். 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் நான் மாற்ற போகிறேன், நான் நல்லவளாக இருக்கேன், அதனால் என் கூட இருக்கவங்களும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவோம். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்கிற அட்வைஸ் தான். அதை வந்து அந்த அட்வைஸை நம்ம மனசாட்சிக்கிட்ட நாமளே சொல்லிக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. அந்த உலகம் வந்து என்ன இவ அட்வைஸ் சொல்ல வந்துட்டா, இவ என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு தான் நமக்கு பின்னாடி பேசுவாங்க. முதல்ல நம்மளை நாம் திருத்திக்கணுமே தவிர அடுத்தவங்களை நான் திருத்த போகிறேன், அடுத்தவங்க போல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. சரியா? அதனால் ஒவ்வொருத்தரையும் மாத்திரேன்னு சொல்லி யாருமே முயற்சி எடுக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை மாற்றி வாழ்ந்தாலே நமக்கு வந்து லைஃப்பில் சந்தோஷம்தான். ஏன்னா இது நம்ம பாதை, நம்ம வாழ்க்கை, நம்ம ரோட்டில் நாம் தான் நடக்கணும். அடுத்தவளை கூட்டிகிட்டு வந்து நடக்க வைக்கக்கூடாது. 6வது விஷயம் பார்த்திங்கன்னா, யாராச்சும் உங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, அது உங்களோட முக அழகையாக இருக்கலாம், உடம்பை வச்சியாக இருக்கலாம், இல்லை உங்களோட கேரக்டரை வச்சு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நீ எல்லாத்துலேயுமே மோசம், நீ நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லி வெறுப்பேற்றி உங்களை அழ வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் கோவம் நுனி மூக்கில் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக பொறுத்துக்கோங்க. ஒரு பெண் வந்து ஒரு நிலத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நிலம் வந்து எப்படி தன்னை தோண்டுபவரையும் அது பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி ஒரு பெண் வந்து மற்றவங்க திட்டும்போது பொறுத்து. ஏன்னா அந்த பொறுக்கக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கு நிறைய பலன் உண்டு. கடவுள் வந்து நம்மளோட பொறுமையை பார்த்துக்கிட்டே இருப்பார். சுவரில் ஒருத்தவங்க பந்தை தூக்கி எறிகிறாங்க அப்படின்னா அந்த பந்து டக்குன்னு கீழே எங்கே விழும்? கரெக்டாக எரிஞ்சவனோட திசையை நோக்கி தான் வரும். அதே மாதிரி தான் நிறைய பேர் நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம், அதனால் என்ன அப்படின்னு நினச்சிருவாங்க. ஃப்யூச்சரில் அவங்க சொன்ன அந்த ஏச்சுக்கள் எல்லாம் அவங்களுக்கே திரும்பும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்க தான் மற்றவங்கள தாழ்வாக திட்டுவாங்க. புரியுதா? அதனால் என்ன அவ திட்டுறா இவ திட்டுறான்னு நினச்சிட்டு எப்போவுமே அழாதீங்க. எல்லாருக்குமே கர்மான்னு ஒன்று உண்டு. அந்த கர்ம வினை வந்து செயல்படும் போது ஐயோ நான் முன்னாடி தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் மண்டையை பிச்சுக்குவாங்க. ஓகேவா? 7வது விஷயம் பார்த்திங்கன்னா, கோவத்தை குறைச்சிருங்க. ஏன்னா கோவத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டென்ஷனு வர, ப்ரெஷரு, மூளைக்கு போகிற அந்த நரம்பு அதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போவே வெடிக்குது. அதனால் முடிஞ்சளவு கோவத்தை குறைச்சி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்களும் கெட்ட வார்த்தை போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா அவளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் நல்லவங்க, புரியுதா? அதனால் நல்லவங்க நல்ல விதமாகவே சிரித்த முகத்தோடு இருங்க. நாய்கள் தான் என்ன பண்ணோம், நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கோம். நாயோட கேரக்டர் என்னங்க, குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து நல்லவங்க, நம்ம பொறுமையாக இருக்கணும். முடிஞ்ச வரை கோவத்தை குறைச்சிக்கோங்க. 8வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஓரளவு ஆசைகளை வந்து சுருக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மெதுவாக இந்த உலகத்தில் நமக்கு நிறைய வருமானம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆசையாக நம்ம கனவு கற்பனைகள் எல்லாம் வச்சுருப்போம். ஒன்று ஒன்றா தான் நடக்கும். இப்போ நம்ம வீட்டு வருமானம் 15,000, ஆனால் எனக்கு 15 லட்சத்துக்கு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேராசை தான். நம்ம வந்து எப்படி உழைக்கணும், வருமானத்தை எப்படி ஈட்டணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர கடன் எடுத்து காரில் வாங்கணும், அந்த காரை 4 பேர் முன்னாடி கலகலன்னு ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் அற்ப ஆசை தான். அப்படிப்பட்ட ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் வந்து நிம்மதியும் சந்தோஷமும் தன்னால் வந்துடும். சரியா? கடைசி பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக பேசினாலே அழதாங்க செய்யணும். இப்போ நம்ம பேசலைன்னா ஊமன்னு சொல்கிற உலகம், பேசினா வாயாடி அப்படின்னு சொல்லும். இன்னொன்று, ரொம்ப யார் ஒரு கூட்டத்தில் கலகலான்னு பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த சமுதாயம் மதிக்காது. இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஓட்ட வாயை திறந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க. முடிஞ்ச வரை அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கவங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு மரியாதை உண்டு. புரியுதா? அமைதியாக இருக்கிறவன் தான் எல்லாராலையுமே ஈர்க்கப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நீங்களும் அதனால் வாயை புழுன்னு எப்பவும் கிரைண்டர் ஆட்டின மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்காமல் முடிஞ்ச வரை அமைதியாக இருந்து காரியத்தை கச்சிதமாக முடிங்க.
நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த நாட்டோட கண்கள், சரியா? அதனால் முடிஞ்சவரை சக்தி வாய்ந்தவங்களாக இருப்போம். மற்றவங்க யாரையுமே நம்மளை திட்ட விடக்கூடாது. மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக ஒரு எடுத்துக்காட்டியாக இருக்கணும், சரியா? பெண்கள் நினச்சா எதையுமே சாதிப்பீங்க. நாளைக்கு சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். இப்போ ஒரு 10 நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்து வீடியோ எதுவுமே போடலை. வீடியோ போடாததுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் டெய்லி ரெகுலராக வீடியோ போடுறேன், சரியா? டாட்டா, பாய், லவ் யூ ஆல்.